வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தில் நம்ம ஜோதிடம் விஷயம் பற்றி பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம்னா, எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணம் ஆகலாம் அல்லது மனைவிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சந்திரனும் ராகுவும் 4ஆம் வீட்டில் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதை போல் ஆக வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 12ஆம் வீட்டினுடைய அதிபதியும் 5ஆம் வீட்டினுடைய அதிபதியும் ராகுவும் 6ஆம் வீட்டு மேலே பார்வையிட்டாலோ இல்லை 6ஆம் வீட்டில் சேர்ந்திருந்தாலோ அல்ல 6ஆம் வீட்டினுடைய அதிபதியோட சேர்ந்திருந்தாலோ அதை போல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் வீட்டினுடைய அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு மேலே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 4ஆம் பாவம் அல்லது 4ஆம் வீடு 2 மனைவிகளை குறிக்கும். இந்த பாவத்தின் மேலே ராகுவோடைய பார்வை இருந்தால் அவங்களுக்கு 2 மனைவிகளுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குரூர கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன் மேலே பார்வையிட்டால், எப்படின்னா சனி பகவான், சூரியன், ராகு இதனுடைய பார்வையெல்லாம் சந்திரன், சுக்கிரன், புதன் மேலே பார்வை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு மனைவிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஒரு கணவனுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி சுக்கிரனும் த்விஸ்வபாவ ராசி அல்லது த்விஸ்வபாவ அம்சத்தில் இருந்தால், எப்படி த்விஸ்வபாவ ராசின்னா என்னென்னா இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகள் த்விஸ்வபாவ ராசி. இதற்குள்ள 7ஆம் வீட்டினுடைய அதிபதி மற்றும் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக மனைவிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்திரனும் சுக்கிரனும் மிதுனம், தனுசு அல்லது மீனத்தில் 7ஆம் வீடாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வக்ரியான ஒரு குரு பகவான் 7ஆம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால், அதே போல் ஒரு கிரகம் நீச்சத்தில், எப்படின்னா இப்போது குரு பகவான் வக்ரியாக இருக்காங்க கடகத்தில்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல செவ்வாய் நீச்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன், சனி, சந்திரன், செவ்வாய் 4ம் 7ஆம் பாவத்தில் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது, மனைவிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 4ஆம் வீட்லேயோ அல்லது 8ஆம் வீட்லேயோ சனி, செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. மீன ராசி லக்னமாக இருந்து 8ஆம் அதிபதி லக்னத்தில் ராகுவோட சேர்ந்து இருந்தால், எப்படின்னா இப்போ மீனம் லக்னமாக இருந்தால் 8ஆம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருந்தால் மீனத்தில் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 2ஆம் வீட்டில், ராகு 9ஆம் வீட்டில், 7ஆம் அதிபதி மற்றும் ஒரு குரூர கிரகம் 3ஆவது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடக லக்னமாக இருந்து சனி பகவான் 8ஆம் வீட்டிலும், செவ்வாய் 4ஆம் வீட்டிலும், சுக்கிரன் 2ஆம் வீட்டிலும், சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலேருந்து 7ஆம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு 2க்கு மேலே அதிகமாக கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த மாதிரி ஒரு கிரகநிலைகள் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு டைவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நன்றி.